உறவுகளுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் தம்பதியர் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த வழக்கு இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. அந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் ஒரு தம்பதியர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு வட மாநிலத்தவரை கைது செஞ்சுருக்காங்க. அவர்கிட்டேருந்து ஒரு 11 சவரன் நகையுமே காவல்துறை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஒரு நகைக்காக கொலையை செஞ்சுருக்காங்க அப்படின்ற போக்கில் தான் அது பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லை, இது மாதிரி பல விடயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம், இங்கே செயின் பறிப்பில் ஈடுபட்டுட்டு ஒரு ஃப்ளைட் ஏறி தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரியான விடயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம். உள்நுழைவு அனுமதி சீட்டு அப்படிங்கிறது கேட்குறோம். இது இங்கே மட்டும் இல்லை, ஏற்கனவே அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம் இந்த இடங்கள்லாம் இருக்குது. சுற்றுலாவுக்கு வரவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை காரணமாக வரவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு உள்நுழைவு அனுமதி சீட்டை அங்கே கொடுக்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலாவுக்கோ அல்லது பணி நிமித்தமாகவோ வரக்கூடிய நபர்களுக்கு, வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடிய நபர்களுக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு அப்படிங்கிறத அரசாங்கம் கொடுக்கணும். அவங்க எந்த காரணத்துக்காக வராங்க, எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வராங்க, இது எல்லாத்தையுமே சரிபார்த்து இந்த அனுமதி சீட்டு இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். இப்படி கொடுக்கும்போது இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டு அவங்க இந்த ஃப்ளைட் மூலமாக தப்பிக்க பார்த்தாங்க அப்படின்ட்டு. இது மாதிரியான விடயங்கள் தடுக்கப்படும். இது மாதிரியான ஒரு செயலுக்கு உள்ளே இங்கே நுழையக்கூடிய நபர்கள் தடுக்கப்படுவார்கள். எனவே 100% தமிழ்நாட்டிற்கு இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது வேணும். நன்றி.